அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் விமன் ஆஃபீசர் டு லீட் அன் இந்தியன் ஆர்மி கண்டிஜென்ட் அட் அ மல்டிநேஷனல் மிலிட்டரி எக்ஸசைஸ் நேம்ட் எக்ஸசைஸ் ஃபோர்ஸ் 18 அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? எக்ஸசைஸ் ஃபோர்ஸ் 18ல இந்தியாவோட மிலிட்டரி கண்டிஜென்ட்டை லீட் பண்ண விமன் ஆஃபீசர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் ஒரு விமன் ஆஃபீசர் இந்தியன் ஆர்மி கண்டிஜென்ட்டை ஒரு மல்டிநேஷனல் எக்ஸசைஸ்ல லீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸ் ஃபோர்ஸ் 18 அப்படிங்கிறது இந்தியா, ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு மல்டிநேஷனல் எக்ஸசைஸ். ஓகேங்களா? ஸோ அதுல யார் லீட் பண்ணியிருப்பாங்கன்னா சோஃபியா குரைஷி இவங்க தான் வந்து லீட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆபரேஷன் சிந்தூரை வந்து பிரஸ்ல வந்து பிரீஃபிங் பண்றப்ப இந்த மிலிட்டரி ஆஃபீசர் இருந்திருப்பாங்க. சரியா? ஸோ அதனால தான் இவங்கள பத்தி நம்ம பார்க்குறோம். அடுத்தது, which organization released the report a matter of choice people and possibilities in the age of AI அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ HDI ரிப்போர்ட்டோட பேரு தான் இது. சரிங்களா? HDI அப்படிங்கிற ரிப்போர்ட் நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ இந்த HDI ரிப்போர்ட்டோட நேம் தான் இந்த மேட்டர் ஆஃப் சாய்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா UNDP தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ரேங்க் வந்து 130th பொசிஷன்ல நம்ம இருக்கோம். ஓகேங்களா? 193 கண்ட்ரீஸ்ல 130th பொசிஷன். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஸ்கோர் வந்து 0.685ல இருக்கு. இந்தியாவோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 72வா இருக்கு. இன்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு $46.76 வந்து இருக்கு. அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் அப்படிங்கிறது 13 அப்படின்ற ரேஷியோல இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் முக்கியமான டேட்டாஸ். அடுத்தது, the term plutonomy refers to an economy that is primarily driven by. ஸோ plutonomy அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மில்லியன் இயர்ஸ் தான் வந்து ஒரு பிளேஸோட எக்கானமியவே டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அதுதான் வந்து plutonomy அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? பெரும் பணக்காரர்கள் தான் வந்து பொருளாதாரத்தையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்பாங்க. அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா plutonomy அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வெல்த் கான்சென்ட்ரேட்டட் அமாங் த ரிச் அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ இன்கம் இன்இக்வாலிட்டி அதிகமா இருக்கு இந்தியாவுல அப்படிங்கிறத HDI ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம இதை பார்க்குறோம். சரியா? அடுத்தது, ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறத பத்தி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது நம்ம பாகல்காம் அட்டாக்குக்கு இந்தியா ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறத நம்ம பண்ணியிருப்போம். The Indian armed forces carried out a total of 24 precision strikes across Pakistan and Pakistan occupied Kashmir அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது out of the total strikes 5 were in Pakistan occupied Kashmir and 4 were on the Pakistan border அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. டோட்டலா 9 சைட்ல நம்ம அட்டாக் பண்ணியிருப்போம். 9 சைட்ல 24 லொகேஷன்ஸ்ல வந்து நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோம். சரிங்களா? போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இதுக்கு ஆபரேஷன் சிந்தூர்னு ஏன் பெயர் வச்சாங்கன்னா அந்த பாகல்காம் அட்டாக் அப்ப டெரரிஸ்ட் எல்லாருமே அந்த கப்புள்ஸ்ல ஹஸ்பண்ட்ஸை மட்டுமே டார்கெட் பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. சிந்தூர் அப்படின்னா அந்த பெண்கள் வந்து நெத்தியில வைக்கக்கூடிய குங்குமம் அதை குறிக்கக்கூடிய ஒரு டேர்ம். சரியா? லாஸ்டா, த நேம் கிவன் ஃபார் S-400 மிசைல்ஸ் பை இந்தியா. ஸோ நேத்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் நிறைய ட்ரோன் வச்சு இந்தியாவுக்குள்ள அட்டாக் பண்ண நினைச்சிருப்பாங்க. இருந்தாலும் S-400 மிசைல்ஸ் வந்து அந்த ட்ரோன் எல்லாத்தையுமே ஏர்லயே இன்டர்செப்ட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த S-400 அப்படிங்கிற ட்ரோன்ஸ் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். இந்த ட்ரோன்ஸ் ஐ மீன் S-400 அப்படிங்கிற இந்த மிசைலை நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். இதுக்கு இந்தியா என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா சுதர்ஷன சக்ரா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ.